அமாவாசை என்று மட்டும் ஏன் விரதம் இருக்கணும்? இறந்தவர்கள் பூமிக்கு வருவாங்க. அவங்க தலையில கை வச்சா அப்பா அம்மா இறந்துருவாங்க. இப்படி கணத்துல வச்சா செத்த வீடு. நகம் கடிச்சா பிச்சைக்காரன் பிச்சைக்காரி. எப்ப பார்த்தாலும் தலையில அடிச்சுக்கோ, நெஞ்சில் அடிச்ச வீட்டுல இலவு வீட்டுல மாதிரி ஆயிரும். கால் ஆட்டக்கூடாது, அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்க கூடாது. ஒரு ஓனர் இருக்கான்னு வச்சுங்க, சேர்ல உட்காந்து சாஞ்சிக்கிட்டு இப்படி ஆட்டுவான், இப்படி ஊதுவான், 2 நாள்ல கம்பெனி மூடிடுவான். இப்படி சல்லால சாயக்கூடாது, புரியுதா? அடுத்த பட்சம் கால் ஆட்டக்கூடாது, இப்படி ஆடக்கூடாது. எப்பயுமே இப்படி ஆடுறாங்கல்ல அந்த வீடு, யானை அந்த மாதிரி ஆனை என்ன செய்யும், இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். மண்ணள்ளி அப்படின்னு அள்ளி போட்டுக்கிறோம். அந்த மாதிரி தான் தலையில மண்ணள்ளி குட்டிக்கிறாங்க. அந்நிலை உருவாகக்கூடாது. அச்சச்சோ சொல்லக்கூடாது, சனியனே சொல்லக்கூடாது, இலவே சொல்லக்கூடாது. காலையில இருந்தா கையை பார்க்கணும், உள்ளங்கைய. இறைவா இன்னைக்கு பொழுது நல்ல போவதும் தனியாத்தான் போறோம், அதை மறந்துடக்கூடாது. இருக்கிற வரைக்கும் எல்லாத்தோட இருங்க. அதுக்காக எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு இருக்குங்கிறது இல்ல, பகைச்சிட்டு இருக்கல. தாமரை இலை தண்ணிக்குள்ளேயே நிற்கும், எடுத்தா ஒட்டாம வந்துடும். அந்த மாதிரி நாம தாமரை